நம்ம இங்க இருக்கிற கலர்ஸ் என்ன இண்டிகேஷன் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த மேப்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லோ கலர் காட்டுது. மேக்ஸிமம் எல்லோ கலர் தெரியுது. அந்த எல்லோ கலர் என்னத்த இண்டிகேட் பண்ணுதுன்னா, அது லேண்ட், கல்டிவேட்டபிள் லேண்ட். அதாவது கல்டிவேபிள் லேண்ட் போது அது வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம். அது வந்து பயிர் பண்ணிட்டு நம்ம விவசாயம் பண்றதுக்கு தகுந்த இடம் தான் இந்த எல்லோ மார்க்டு லேண்ட் அர்த்தம். இதுக்கு அடுத்தது அப்படியே நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ஸ்ல அங்கங்க ஒரு லொகேஷன் தெரியும். அது என்னன்னா பிளேட்டிவ். பிளேட்டிவ் என்னன்னா பீடபூமி. அதாவது நார்மல் இருக்கிறது கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி கொஞ்சம் ஹைட்டான ஏரியா மாதிரி இருக்கு. நார்மல் சமதளமா இருக்காம அங்க மேடு பழம் ஹைட் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஆரஞ்சு கலர்ல நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து என்னன்னா கிரீன் கலர்ல கிடைக்கும் இந்த கார்னர் தான். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே பாருங்க, இந்த கிரீன் கலர்ல இருக்கிற லொகேஷன் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா, காட்டு பகுதி. அந்த இடத்துல அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இதுல இந்த ஒயிட் எல்லாம் ஏரியா எல்லாம் இருக்கு. இந்த ஒயிட் கலர் நமக்கு என்னத்த காரணத்துனா, அந்த ஏரியா கற்கள் இந்த பாறை ஏரியா ரொம்ப, அதாவது பேட் லேண்ட். இந்த ஏரியாவில் வந்து நம்ம கல்டிவேட் பயிரிட் பண்ண முடியாது, மனிதன் வாழ முடியாது. ஒரு விவசாயம் பண்ணி தனக்கான சோர்ஸை எடுத்தா மட்டும் அங்க உயிர் வாழ முடியும். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், நம்ம விவசாயம் பண்ணவே முடியாது போது அந்த இடத்துல உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது, யாரும் உயிர் வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி ஏரியாவை இண்டிகேட் பண்றதுதான் இது இந்த ஒயிட் கலர் இண்டிகேஷன். அதுக்கடுத்து பாருங்க, உங்களுக்கு ப்ளூ கலர் அங்கங்க தெரியும். இந்த ப்ளூ கலர் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் என்னத்த சொல்ல வர்றதுன்னா, அதாவது எப்பவுமே வற்றாத ஆறு, நதி, கடல் இந்த மாதிரி நீர் பகுதியை தான் இந்த ப்ளூ கலர்ல காட்டிருப்பாங்க. அதாவது சீசனபிள் இல்லைங்க, எப்பவுமே இருக்காது. வருஷம் முழுவதும் அந்த ஏரியில தண்ணி இருக்கும், அந்த கிணத்துல தண்ணி இருக்கும், அந்த கடல்ல தண்ணி இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே தண்ணி இருக்கிற ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ளூ கலர்ல இண்டிகேஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ப்ரௌன் கலர் சின்ன லைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது என்னன்னா கண்டூர் லைன்ஸ். அதாவது கண்டூர் லைன்ஸ் ஃபுல்லா அதான் மலை ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது மலை கல்லு இருக்கிற மலை வேற நார்மல். அந்த மலை ஏரியாவை என்ன பண்ணுவோம், கண்டூர் லைன் மாதிரி ப்ரௌன் கலர்ல லைன் போட்டுருக்கோம். அது இல்லாம டாட் வச்சு ஐட்டெல்லாம் இருப்பாங்கன்னா அதோட ஹைட் எத்தனை மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். இது ப்ரௌன் கலர்ல இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க, எல்லாம் ட்ரை சேஞ்ச், அதாவது வத்தின ஆறுகள். சீசனுக்கு மட்டும்தான்